சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு இன்று பொங்க வச்சு கும்மி அடிப்போம். என்னாலும் வாழும் நம்ம குலச்சாமி கண் போல காத்திடுவார். தாய் போல காக்கும் நம்ம தமிழ் பூமி பொன்னாக வாழ வைப்பார். எல்லோரும் சேர்ந்து ஒன்னாகி வாங்க சாமிக்கு நன்றி படைப்போம். தமிழ் திருநாள கொண்டாடுவோம். கும்மி அடிப்போம் இன்று கும்மி அடிப்போம் நம்ம குலவிலங்க கும்மி அடிப்போம். நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு இன்று பொங்க வச்சு கும்மி அடிப்போம். எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்திடணும். இல்லாமல் மறைந்திடணும். வானத்து பறவை போல் மகிழ்ந்திடணும். சமுதாயத்தில் சமநீதி மலர்ந்திடணும். நாடு உழைப்போமே நம்ம நாடு நலோ வாழ நல்ல தமிழ் பாட்டு இசைப்போம். ஏழை என்ற சொல்லே நம்ம எட்டி நிலை அல்ல என்ற நிலை உருவாக்குவோம். மாறிடு நம்ம பூமி நிச்சய 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 இப்போ கும்மி அடிப்போம் இன்று கும்மி அடிப்போம் நம் குலவிலங்க கும்மி அடிப்போம். நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு இன்று பொங்க வச்சு கும்மி அடிப்போம். மாற்றங்கள் வந்தாகணும். தமிழ் மாகட்டி பாருங்கும் வெஞ்சாகணும். ஏமாற்றும் கூட்டங்கள் திண்டாடணும். நம்மையை போரே இல்லாமல் செய்தாகணும். ஒரு உலகம் எங்கும் நம்ம பேரு விளங்க வேண்டும். தங்க தமிழ் வெல்ல வேண்டும். சாதி மதம் என்ற ஒரு சண்டை ஏதும் இல்லை. வீர தமிழ் எண்ணம் வேண்டும். சாமி அருள் இன்றும் ரொம்ப 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 உண்டு. கும்மி அடிப்போம் இன்று கும்மி அடிப்போம் நம் குலவிலங்க கும்மி அடிப்போம். நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு இன்று பொங்க வச்சு கும்மி அடிப்போம். கும்மி அடிப்போம் இன்று கும்மி அடிப்போம் நம்ம குலவிலங்க கும்மி அடிப்போம். நன்றி சொல்லுவோம் நம்ம நல்ல சாமிக்கு இன்று பொங்க வச்சு கும்மி அடிப்போம். ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமா கூடிடுவோம் ஆண்டவரின் வாசலில. நாம பரிமுழக்கோ முழங்கிடுவோம் பரமனை நாம் வாழ்த்திடுவோம் பல்லாண்டு பூமியில. ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமா கூடிடுவோம் ஆண்டவரின் வாசலில. நாம பரிமுழக்கோ முழங்கிடுவோம் பரமனை நாம் வாழ்த்திடுவோம் பல்லாண்டு பூமியில. தன்னாரே தாரே நன்னாரே தாரே தனனாரே தாரே நன்னாரே ஹே ஹே தன்னாரே தாரே நன்னாரே தாரே தனனாரே தாரே நன்னாரே. கும்பூரி கொட்டடிப்போம் குனிஞ்சு நல்லா கும்மி அடிப்போம். குலவ போட்டு பொங்க நாம பொங்கிடுவோம். ஆமா பொங்கிடுவோம். கும்பூரி
கேட்டு சிலம்பாட்டம் ஆடிடுவோம், சித்திர சம்பார் சேர்த்துப்போம், ஆமா பொங்கிடுவோம். நம்ம சாமி குறைகள் எல்லாம் தீர்ப்பாரு, கொடைகள் எல்லாம் மகிழ்ச்சிடுவோம். நம்ம சாமி குறைகள் எல்லாம் தீர்ப்பாரு, கொடைகள் எல்லாம் கொடுப்பார், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். ஏலப்பால எல்லாருக்கும் ஏற்று தர வந்தவர் நம்ம சாமிங்க, இயேசு சாமிங்க. ஏலப்பால எல்லாருக்கும் ஏற்று தர வந்தவர் நம்ம சாமிங்க, அவர் இயேசு சாமிங்க. எல்லாருமே வாங்க இயேசு கிட்ட போவோம், எல்லாருமே வாங்க இயேசு கிட்ட போவோம். மனமார பாடி மங்களமாய் வாழ கூடி நாம ஜெபித்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகவும் நன்றியறிதலின் சங்கமமாகவும் விளங்கும் இந்த இனிய தைப்பொங்கல் நன்னாளை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். பொங்கல் என்ற சொல்லுக்கு பொங்கி வருதல் அல்லது நிறைந்து வழிதல் என்று பொருள். இது வெறும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல, நம் வாழ்வை வளப்படுத்தும் இயற்கையையும் அந்த இயற்கையை படைத்த இறைவனையும் போற்றும் உன்னத விழாவாகும். இயற்கைக்கு நன்றி. செழுமையான விளைச்சலுக்கு ஆதாரமான கதிரவன், மழை மற்றும் நிலம் ஆகியவற்றை இறைவனின் கொடைகளாக கருதி நன்றி செலுத்துவதே இதன் அடிப்படை தத்துவம். கால்நடைகளுக்கு மரியாதை. உழவு தொழிலுக்கு தங்களோடு இணைந்து உழைத்த கால்நடைகளை தெய்வத்தின் அம்சமாக போற்றி அவற்றிற்கு நன்றி கூறும் மனிதநேயம் இதில் மிளிர்கிறது. செய் நன்றி அறிதல். செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை என்ற வள்ளுவன் வாக்கிற்கேற்ப நாம் உயிர் வாழ உணவளிக்கும் மண்ணிற்கும் உழைப்பிற்கும் தலைவணங்கும் பண்பே இப்பொங்கல் விழாவின் சாரமாகும். நிறைந்த மனத்துடன் புதிய பானையில் அரிசியிட்டு பொங்கலோ பொங்கல் என்று நாம் முழங்கும் போது நம் உள்ளங்களிலும் இறைவனின் அருள் பொங்கி வழிய வேண்டும். பழைய கசப்பான எண்ணங்களை விடுத்து புதிய பானையில் புதிய அரிசியை இடுவது போல நாமும் கிறிஸ்துவில் புதிய மனிதர்களாக மாறி சமூகத்தில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அறுவடை செய்ய அழைக்கப்படுகின்றோம்.
நாளைய வாழ்க்கை என்னும் புதிய பானையில் புதிய நற்பண்புகளை சேர்த்திடுவோம். அன்பும் பாசமும் இறைவனின் ஆசீரும் நம் இல்லங்களில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டி இந்த தை திருநாள் கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை கனிவுடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்துவாராக. ஆமென். செஞ்சோம் பொறுத்துக்க சாமி. இறக்க வைக்கணும் ஏசுவை சாமி. எங்களோட குத்தம் குற பொறுத்துக்க சாமி. அன்பு வைக்கணும் ஆவியை சாமி. ஏழ பாவியோட குத்தம் குற பொறுத்துக்க சாமி. ஏழ பாவியோட குத்தம் குற பொறுத்துக்க சாமி. பொறுத்துக்க சாமி. பொறுத்துக்க சாமி.
மன்றாடுவோமாக. அம்மையும் அப்பனுமான இறைவா, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்ததற்காய் நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றோம். பொங்கல் திருவிழா என்று உம்முடைய மகிமைக்காகவும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி செலுத்துகிற நாங்கள் உம்முடைய புகழ்ச்சிக்காக அனைத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்தி மேன்மையடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இன்று திருப்பலியானது ஆவாரம்பட்டி கோக்குடி உள்வாங்கி வேளாங்கண்ணி பேரால் எடுக்கும் பூசை இக்குடும்பத்தில் மரணமடைந்த அந்தோணியின் 11ஆம் ஆண்டு நினைவு தினமாகவும் மற்றும் அந்தோணி அம்மாள், சூசை அம்மாள், வேளாங்கண்ணி, சவரிமுத்து, லீமா மேரி இந்த குடும்பத்தில் மரணமடைந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. மரவுப்பட்டியார் குடும்பம், ரெட்டியார் வீடு ஜெயக்குமார் எடுக்கும் பூசை சின்னப்பன் 9ஆம் ஆண்டு நினைவாகவும், கிறிஸ்துராஜ், யாரும் இல்லாத ஆன்மாக்கள், உத்தரவு ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும், சபரியார் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், காணாங்குற குழந்தை இயேசு ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த சந்தியாகு, மரி ஆரோக்கியம், கருங்கண்ணன், அந்தோணி, யாகம்மாள், மைனர் சந்தியாகு, சபரியம்மாள், அன்னமேரி, ஜெயபால், ராஜா என்ற ராஜசேகர் இவருடைய ஆண்மையிலை ஆட்சிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. உனது உரிமை சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிற்குள் சென்று அதை உன் உடைமையாக்கி அதில் குடியேறும் போது அந்த நாட்டின் நிலைத்து முதற் பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ. அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி, எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் கடவுளாகிய ஆண்டவர் முன் இன்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல். அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது, நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்கள் இனத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிமை கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அச்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருண் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புடப்புறச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலன்களை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை ஒரு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்களியுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். உழைக்கலாம் இன்று இழைத்தல் நியாயமோ? நித்தம் உழைச்சாத்தான் கூழு சாமியோ, அது கிடைக்கலனா ஈர துணி வேணும் சாமியோ. நித்தம் உழைச்சாத்தான் கூழு சாமியோ, அது கிடைக்கலனா ஈர துணி வேணும் சாமியோ. குனிஞ்சு குனிஞ்சு முதுகு கூட கூனல் சாமியோ, குனிஞ்சு குனிஞ்சு முதுகு கூட கூனல் சாமியோ. அத நிமித்தணும்னா என்ன வழி சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ. விதி முடிஞ்சு வழி வருமோ புரியல சாமி, புது வழிக்கு நேரம் வருமோ தெரியல சாமி. உழைக்கும் ஜனங்க நாம் இன்று இழைத்தல் நியாயமோ, உழைக்கும் ஜனங்க நாம் இன்று இழைத்தல் நியாயமோ. முத்து முத்த வேர்வையெல்லாம் பாரு சாமியோ, அத நெல்மணியா மாத்தினது யாரு சாமியோ. முத்து முத்த வேர்வையெல்லாம் பாரு சாமியோ, அத நெல்மணியா மாத்தினது யாரு சாமியோ. அறுத்த நெல்லு ஐயா வீடு போகும் சாமியோ, அறுத்த நெல்லு ஐயா வீடு போகும் சாமியோ. ஆனா எங்களுக்கு என்ன உண்டு சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ. விதி முடிஞ்சு வழி வருமோ புரியல சாமி, புது வழிக்கு நேரம் வருமோ தெரியல சாமி. உழைக்கும் ஜனங்க நாம் இன்று இழைத்தல் நியாயமோ, உழைக்கும் ஜனங்க நாம் இன்று இழைத்தல் நியாயமோ. ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். உழைக்கும் ஜனங்க நாம் இன்று இழைத்தல் நியாயமோ, உழைக்கும் ஜனங்க நாம் இன்று இழைத்தல் நியாயமோ, உழைக்கும் ஜனங்க நாம் இன்று இழைத்தல் நியாயமோ. இரண்டாம் வாசகம். தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4 9 வரை. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது
அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 25 முதல் 34 வரை. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்று, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரையும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தம் உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகளை எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையெல்லாம் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்று உள்ள தொல்லைகளே போதும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இயேசு ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழில் சொல்லுங்க. நன்றி. ஹாப்பி பொங்கல் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு புரியுது. அன்பானவர்களே, உலகத்தில் மூத்த குடி நாம தானடா அப்படின்னு பாட்டு இருக்கு. உலகத்திலேயே மூத்த குடி நாம தான். ஏனென்றால் அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு இனம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அது தமிழ் இனம்தான். உலகத்தில் பல மொழிகள் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. உலகத்தில் பல மொழிகள் இருந்தது, இப்போ அந்த மொழிகள் இல்லை. பழங்கால மொழிகளில் செம்மொழியாக திகழ்வது இந்த தமிழ் மொழி, நம் தமிழ் மொழி. அன்பானவர்களே, நாம் பழமை வாய்ந்தவர்கள், அதாவது முதல் குடி, இந்த மண்ணிலே முதல் குடியாய் வாழ்ந்தவர்கள். நம்முடைய பாரம்பரியம் பழமை வாய்ந்தது. நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் பழமையான கலாச்சாரம். நம்முடைய தாய்மொழி இன்னும் உயிரோட்டமுள்ள வேரோட்டமுள்ள ஒரு மொழியாக இருந்து கொண்டு இருக்கிறது. நான் சொன்னது போல பல மொழிகள் இருந்தது, ஆனால் நம்முடைய மொழி நேற்றும் இன்றும் என்றுமே இருக்கிற ஒரு மொழியாக இருக்கின்றது தமிழ் மொழி. சமஸ்கிருதம் இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை, எபிரேயம் பேச்சு வழக்கில் இல்லை, லத்தீன் பேச்சு வழக்கில் இல்லை. இந்த மொழிகளெல்லாம் இன்றைக்கு இல்லை. ஆனால் நம்முடைய தாய்மொழி இன்றும் பேச்சில் இருக்கிறது, எழுத்தில் இருக்கிறது, இலக்கியத்தில் இருக்கிறது. இன்றும் அது உயிரோடு இருக்கிறது. நான் நம்முடைய பள்ளியில் பேசும்போது சொன்னேன், ஆங்கிலம் அப்படின்னு யாரும் பேர் வைக்கிறது இல்லை, ஹிந்தி அப்படின்னு யாரும் பேர் வைக்கிறது இல்லை, தெலுங்கு அப்படின்னு யாரும் பேர் வைக்கிறது இல்லை, மலையாளம் அப்படின்னு யாரும் பேர் வைக்கிறது இல்லை. உலகத்திலேயே தன்னுடைய மொழியை வச்சு பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டி மகிழ்கிற ஒரு இனம் இந்த தமிழ் இனம். அது தமிழ் மொழி. தமிழ் அப்படின்றோம், தமிழ்ச்செல்வன் அப்படின்றோம், தமிழ்ச்செல்வி, தமிழன், தமிழினியன் என்றெல்லாம் நாம் பெயர் சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றும். அந்த அளவுக்கு நம்மோடு இரண்டர கலந்தது, உயிரோடு உயிராக கலந்தது நம்முடைய தாய்மொழி தமிழ். உலகத்தில் இல்லாத சிறப்பு வாய்ந்த உலக மொழிகளில் இல்லாத சிறப்பு இந்த தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழ் கலாச்சாரம் சிந்துவெளி சமவெளி, அந்த சிந்து சமவெளி நாகரீகத்தோடு முற்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். கீழடி அங்கெல்லாம் தோண்ட தோண்ட நம்முடைய நாகரீகங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதை ஆராய்ச்சி பார்க்கிற பொழுதுதான் நாம் எப்படி மூத்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதெல்லாம் வேறு மொழிகளில் இல்லை. அதாவது இன்னும் இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தமிழ் நம்மிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த தமிழ் மொழி இத்தனை சிறப்பென்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய கலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழனுக்கு. தமிழனுக்கு தன்னுடைய வாழ்வோடு பிறந்தது தான் கலைகள் எல்லாம். நாட்டுப்புற கலைகள், பரதநாட்டிய கலைகள், இது எல்லாமே நம்முடைய வாழ்வோடு பிறந்த ஒன்று.
நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. அந்த காலத்தில் இளைப்பாறுவதற்காக களைப்போடு இருந்த கழனியில் வேலை பார்த்த நம்முடைய பெண்கள் பாட்டு பாடி ஊசி வரப்பில் ஒய்யாரமாய் ஆட்டத்தோடு சுமை சுமந்து நெல்கட்டு சுமந்து செல்லும்போது வளைந்து நெளிந்து செல்லுவதுதான் ஆட்டமாக மாறியது. குனிந்து நிமிர்ந்து அவர்கள் அறுத்த அந்த நெல் அறுப்பு ஆட்டமாய் மாறியது. குனிந்து அவர்கள் களை எடுத்தது தான் நாம் அடவுகளாக மாறி போய் கிடக்கிறது. நம்முடைய வாழ்வோடு வாழ்வாக பிறந்தது தான் கலைகள். இந்த ஆடல் கலை பாடல் கலை மட்டுமல்ல, நம்முடைய நாட்டில் கட்டிடக்கலை பேறு போனது. நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில், நம்முடைய பிரகதீஸ்வரர் கோயில், இதையெல்லாம் கட்டிய அரசர்கள் தமிழ் அரசர்கள். அதே மாதிரி கல்லணை, உலகத்தில் கிறிஸ்துவுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கல்லணை இன்றும் இந்த கல்லணை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவ்வளவு ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்கு. இப்பொழுது உள்ள நம்முடைய கட்டடங்கள் எல்லாம் 10 வருஷத்துக்கு பராமரிப்பு இல்லைன்னா அது காணாமல் போகுது, இடிஞ்சு விழுது. ஆனால் கல்லணை காலத்தால் அழியாமல் நின்று கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய கட்டிடக்கலைக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய கட்டிடக்கலை சிறப்பான கலையாக இருந்திருக்கிறது. நாடகமும் அது மாதிரி தான். இந்த மாதிரி நம்முடைய தமிழுடைய பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு நாகரிக மோகம், மேலை நாட்டு மோகம் அதிகரிக்க நம்முடைய தனிச்சிறப்பு, நம்முடைய தமிழ் அடையாளம், தமிழ் இனம், தமிழ் மொழி இன்றைக்கு மெல்ல செத்து கொண்டிருக்கிறது, மெல்ல காணாமல் போய் கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஒரு இனத்தினுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் அழிய தொடங்குதோ அப்பொழுதே அந்த இனம் அழிய தொடங்குகிறது. அதனால தான் இன்றைக்கு நாம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்றெல்லாம் சொல்லி குழந்தைகளை தமிழில் பேச வைக்கின்றோம். தமிழில் பேச வேண்டும், அது என் தாய். பிற மொழிகளிலும் பேச வேண்டும், எனக்கு தாய்மொழி அவசியம். பிற மொழிகள் கலப்படம் இல்லாமல் பேச வேண்டும். நானே பாருங்கள் சர்டிஃபிகேட்டுன்னு ஆங்கிலத்தில் சொன்னேன். இப்போ பேசும்போதே நாம் ஆங்கில கலப்போடு பேசுவதனால் எது தமிழ் எது ஆங்கிலம் என்று புரியாத அளவிற்கு தமிங்கிலமாக நம்முடைய மொழி மாறி போய்விட்டது. எனவே நம்முடைய தமிழர் பெருமையை போற்றுகிற இந்த நல்ல நாளிலே நம்முடைய தமிழினத்தின், தமிழ் மொழியின், தமிழ் கலாச்சாரத்தின் வேரை நாம் தேடி பார்க்க வேண்டும். வேறு செத்து போச்சுன்னா எல்லாமே செத்து போயிடும். எனவே இந்த தமிழர் திருநாளில், பொங்கல் பெருநாளில் நம்முடைய தமிழினத்தின் பெருமையை மீண்டும் மீண்டும் நாம் ரசிப்போம், ருசிப்போம், அதை காப்பாற்றுவோம், அதை நம் மூச்சாய் வைப்போம். அப்பொழுதுதான் அது நேற்றும் இன்றும் என்றும் வாழும் இனமாக, மொழியாக, கலாச்சாரமாக மாறி போகும் என்ற சிந்தனையோடு பொங்கல் பெருவிழாவை நாம் கொண்டாடுவோம். இந்த தமிழ் மண் என் மண், இந்த தமிழ் கலாச்சாரம், இந்த தமிழ் கலை, தமிழ் மொழி என் மொழி என்ற சொந்தம் கொண்டாடுகிற பொழுது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த தமிழ் மண், தமிழ் கலை, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் வளரும். அதற்கு ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். நம்முடைய வேளாண்மை விளைச்சலை பெருக செய்ய வேண்டும். தமிழ் இனத்தினை வளர்க்க வேண்டும். தமிழ் மொழியை நாம் வளர்க்க வேண்டும். தமிழ் வேளாண்மையை வளர்க்க வேண்டும். தமிழ் மருத்துவத்தை நாம் வளர்க்க வேண்டும் என்ற உறுதியேற்று இந்த நாளை சிறப்பிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை நம்முடைய கடவுளிடத்திலே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு, உரிமையோடு நாம் எடுத்து சொல்வோம்.
திருச்சபைக்காக எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் நீர் படைத்த இந்த இயற்கையை பாதுகாப்பதிலும் உழைக்கும் மக்களின் மாண்பினை உயர்த்துவதிலும் முன்மாதிரிகளாக திகழவும் இறை மக்களை நன்றியுணர்வோடு வழிநடத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத் தலைவர்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பிற்காக உலகத் தலைவர்கள் அனைவரும் இயற்கையை மதித்து விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களை வகுத்திடவும், பூமி தாயை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு போர்கள் நீங்கி உலகெங்கும் அமைதி நிலவிடச் செய்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைக்கும் கரங்கள் மற்றும் வறுமையில் வாடுவோருக்காக தங்கள் வியர்வையை சிந்தி உலகுக்கே உணவளிக்கும் உழவர்களையும் தொழிலாளர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பயிர் இழப்பு, கடன் சுமை மற்றும் வறுமையால் வாடும் குடும்பங்கள் உமது அருளால் ஆறுதலும் சமூகத்தின் கனிவான ஆதரவும் பெற்றிட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்வின் மேன்மைக்காக இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் உலக கவலைகளுக்கு இடங்கொடாமல் உமது பராமரிப்பில் முழு நம்பிக்கை கொள்ளவும், எம்மிடம் உள்ளவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும், தாராள குணத்தை பெற்றிடவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது இளையோர் மற்றும் பங்கினருக்காக எமது பங்கில் உள்ள இளையோர் உழைப்பின் மேன்மையை உணர்ந்து வளரவும், பண்பாட்டு விழுமியங்களை விசுவாசத்தோடு காத்திடவும் வரமருள வேண்டும். எமது குடும்பங்களில் ஒற்றுமையும் மகிழ்வும் பெருகி இந்த ஆண்டு முழுவதும் உமது பேரொளியில் நாங்கள் பயணிக்க வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு எடுத்து சொன்ன வேண்டுதல் விண்ணப்பமெல்லாம் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருந்தால் ஆசீர்வாதமாக பொழிந்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்திலேயே மன்றாடுகின்றோம். ஆமென். போன்ற எங்கள் மன
மகிழ்ச்சி தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவரே அழைத்தை தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலமரே அனைத்தை தருகின்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி நம்முடைய வானக தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, பலமான தமிழ் நிலத்தை எங்களுக்கு தந்து எங்களை வாழ வைப்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். பொங்கல் பெருவிழாவிலே நிலத்தின் விளைச்சலை உம்முடைய திருப்பிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்களை எல்லாவற்றுக்கும் பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்பின் அனைத்தின் மீதும் உம் செயல்கள் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளை எல்லாம் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு தந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை உணவருந்திவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி நம்முடைய சீடர்களுக்கு தந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கெல்லாம் நிறைவான வாழ்வை தருகிற இந்த அப்பத்தையும் எங்களுக்கு மீட்பை தருகிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள போகிற எங்கள் எல்லாரையும் உடைய தூய ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் மத்திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டிருக்கும் அவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீ நிறைவாய் அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறேன். இன்று நாங்கள் அவர்கள் அனைவரும் பொங்கல் திருநாளையும் முழுமதமாய் தங்கள் நாட்டிலே அனைவரும் தமிழர்கள் கொண்டாடும் திருநாளை இந்த எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரும் நன்றாக கொண்டாடுவதற்கு உடைய ஆற்றலையும் பலத்தையும் தேற்றுதலையும் நீர் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை பிடித்து வழிநடத்தியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருண்சுவையையும் உம்முடைய வார்த்தைகளையும் முழுமையாய் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்றவர்களாய் நடக்கும் பொழுதும் பேசுகின்ற பொழுதும் உங்கள் வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கவும் தெரிவிக்கவும் உணர்த்தக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய நல்ல அருளை தருவீராக. மேலும் தொழில் கொள்ளும் எங்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயன புனித மரியாம், அவருடைய கணவரான புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனா தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இறைவனை அப்பா தந்தா என்று அழைப்போம். ஆட்சியை நாம் பெற்றவரே சாமி, பெற்றவரே சாமி.
சோதனையில் சேர்ந்து தின்னோம் சோறு நித்தம் நித்தம் கிடைக்கணுமே பெத்தவரே சாமி மத்தவங்க குத்தங்களை மன்னிச்சிட்டோம் சாமி மத்தவங்க குத்தங்களை மன்னிச்சிட்டோம் சாமி சேத்துக்குள்ள வழி தெரியும் நாத்த போல நாங்க வீண் சோதனையில் விழுந்திடாமல் காத்திடுவாய் சாமி ஆட்சியுடன் அதிகாரமும் பெற்றவரே சாமி என்றும் கீர்த்தியெல்லாம் தந்து விட்டோம் உத்தமரே சாமி ஆமாவே ஆமாவே பெற்றவரே சாமி ஆமாவே ஆண்டவரே, அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவீராக. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவதாக சொன்னவரை சமாதானக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை பார்க்காமல் கொண்டு நம்பிக்கை மட்டுமே பார்த்து எங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் சாமி எங்களுடைய செம்மறி எங்க மேல இரக்கம் வைங்க எங்க குதங்களை பொறுத்துக்கங்க. உலகின் பாவம் போக்கும் சாமி எங்களுடைய செம்மறி எங்க மேல இரக்கம் வைங்க எங்க குதங்களை பொறுத்துக்கங்க. உலகின் பாவம் போக்கும் சாமி எங்களுடைய செம்மறி எங்களுக்கு அமைதி தாங்க மன அமைதி தினமும் தாங்க. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுதின நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, பிறவாழவே உம்மை பலியாக்கவே உளம்பாருமே உந்தன் பலம் தாருமே. உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர்
காக்கும் தெய்வமே. பாலைவன பூமியிலும் தாரீரன்னே, பசியான வாடாமல் தாரீரன்னே, பாலைவன பூமியிலும் தாரீரன்னே, பசியான வாடாமல் தாரீரன்னே, பாங்கோடு காத்து வந்த சாமி அல்லவா, பாங்கோடு காத்து வந்த சாமி அல்லவா, ஆசையோட உண்டாத்த தாரீரன்னே, கேட்க வந்த ஜனங்களெல்லாம் தாரீரன்னே, அப்பங்களை பகிர்ந்து கொள்ள ஆசை தந்தவா, அப்பங்களை பகிர்ந்து கொள்ள ஆசை தந்தவா, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, பிறர் வாழவே எம்மை பலியாக்கவே உலம் வாருமே, உங்கள் பலம் தாருமே, பிறர் வாழவே எம்மை பலியாக்கவே உலம் வாருமே, உங்கள் பலம் தாருமே. உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, ஒரு சொல்லி பாடுபட்டோம் தானே நன்றி, ரொம்ப சோர காணாம தானே நன்றி, ஒரு சிந்தி பாடுபட்டோம் தாரீரன்னே, ரொம்ப சோர காணாம தாரீரன்னே, வேதனையில் வாழும் மக்கள் ஏராளமே, வேதனையில் வாழும் மக்கள் ஏராளமே, சோகம் நீங்கி இந்த மக்கள் தாரீரன்னே, சோகம் போக்கும் மருந்தாகி தாரீரன்னே, சேர்ந்து நிற்க துணிவு தரும் விருந்தாகவா, சேர்ந்து நிற்க துணிவு தரும் விருந்தாகவா, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, பிறர் வாழவே எம்மை பலியாக்கவே உலம் வாருமே, உந்தன் பலம் தாருமே, பிறர் வாழவே எம்மை பலியாக்கவே உலம் வாருமே, உந்தன் பலம் தாருமே. அன்பானவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடனே உங்களுக்கு பொங்கலானது வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து பரிசுகள் வழங்கப்படும். இன்று நடந்த விளையாட்டுப் போட்டியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசு வழங்கப்படும். அன்பானவர்களே, இந்த பொங்கல் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பலர் உதவி புரிந்திருக்கிறீர்கள். குறிப்பாக உதவும் கரங்கள் பல்வேறு நபர்களிடத்திலே உதவி பெற்று இந்த பொங்கல் பெருவிழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சச்சின், பிரேம்குமார் அவர்களோடு இணைந்து அனைத்து உதவும் கரங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளை சிறப்பித்து தருவதற்கு அன்பிய பொங்கலாக பொங்கி நம்முடைய தமிழர் பெருநாளாம் பொங்கல் பெருவிழாவை சிறப்பித்து கொடுத்திருக்கின்ற அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய உறுப்பினர்கள், குடும்பங்கள் எல்லாருக்கும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாள் நமக்காக பல்வேறு உதவிகளை புரிந்த அனைத்து இயக்கங்கள், குறிப்பாக குயில்பாட்டு குழுவினர் சிறப்பாக பாடல் பாடி நமக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். மேலும் உதவும் கரங்களோடு இணைந்து இந்த குயில்பாட்டு குழுவினர், இளம்பெண்கள், மார்கரெட் இளம்பெண்கள், பூக்கள், அனைத்து இயக்கங்களும் இணைந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். கிளனி பெண்கள் குழுவினர் பொங்கல் வைத்து நமக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள்.
எனவே அனைத்து நபர்களுக்கும், ஊர் பெரியதனக்காரர்களுக்கும், அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை கரபொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பங்கில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் நேரலை செய்கின்ற நம்முடைய ஆகியோருக்கு மற்றும் டெய்சி ஆகியோருக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குமே நான் பொங்கல் வாழ்த்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இந்த விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக முன்னின்று நடத்தி கொடுத்த தன்னார்வத்தோடு வருகை புரிந்த அத்துணை பேருக்கும் மீண்டுமாய் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் அன்பானவர்களே, முடிந்தவுடன் உங்களுக்கு பொங்கல் வழங்கப்படும். இங்கு வர முடியாதவர்களுக்கு அந்தந்த அன்பியங்களில் பொங்கல் உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடனே ஒரு பொங்கல் நடனமானது நம்முடைய பிள்ளைகள் தர இருக்கின்றார்கள். மன்றாடுவோமாக. வல்லமையுள்ளவரே இறைவா, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை திருமுன் கொண்டு வந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்து உமக்கு படைத்திருக்கின்றோம். எங்களுக்கு இந்த மண்ணையும் எங்களுக்கு நல்ல காற்றையும் இயற்கையையும் அனைத்து இயற்கை வளங்களையும் தந்ததற்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த திருப்பலியை ஏற்றுக்கொள்வதாக. அதனால் எங்களில் செயல்படும் இந்த மறைபொருளின் ஆற்றல் இன்னும் மிகுதியால் நலன்களை கொண்டு வருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு. அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. போடி, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி
சீரும் பொங்கி குவியுது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு, அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும். வாடிப்பட்டி தப்பு சத்தம், இங்கே வயசு பொண்ணும் கையை கட்டும். கபடி ஆட்டம்னா கார கண் கேட்கும், விசிலு சத்தம்னா வானம் கிழிக்கட்டும். உரிய உடைக்கத்தான் ஊரே அலமோதும், உந்தன் முதட்டோரம் உசிரே உரியாடும். போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. வட்டை கல்லு தூக்கி வீசும் தமிழ் ஜல்லிக்கட்டு வீரனான. ஓ மாட்டு கொம்பு மார்பக்கீர தாயி மண்ண தொட்டு சீறி வார. ஆட்டும் மயிலாட்டம் பாட்டும் குயிலாட்டம் சீரும் சிலம்பாட்டம் ஊர ஆடும். மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கருப்பாட்டம் இனிச்சி இருக்கட்டும் எல்லா நாளும். நகங்களெல்லாம் சமத்துல பொங்க வைப்போம், மக்கள் மனசுக்குள்ள அன்பை தங்க வைப்போம். போடி கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. இரவெளச்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி நாரண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் ஆனமுள்ள மனுஷ பயலுக நாங்க. மாப்பிள்ள போல பொங்க சீரும் பொங்கி குவியுது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. மிக சிறப்பாக பொங்கல் நடனமாடி மகிழ்வித்த குழந்தைகளுக்கு நன்றி. இப்பொழுது இறுதி பாடல், அதனைத் தொடர்ந்து விளையாட்டுகளிலே வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசானது வழங்கப்படும். நெஞ்சமெல்லாம் ஹே ஹே நெஞ்சமெல்லாம் வீசுகொண்டே இயேசுவே, எங்கள் நல்கும் நீ தலைவரும் நீ இயேசுவே. நீதிக்காக தாகம் கொண்ட இதயமே,
ஆண்டவனின் அரசையும் அகிலாபரணம் அன்பு சமத்துவமும் எதிலும் பரணம் ஆண்டவனின் அரசையும் அகிலாபரணம் அன்பு சமத்துவமும் எதிலும் பரணம் ஆணு பெண்ணு சமமாக வாழ்ந்திருக்காவே நமது ஆவல் கொண்ட உன் இதயம் எமக்கு வரணும் ஆணு பெண்ணு சமமாக வாழ்ந்திருக்காவே நமது ஆவல் கொண்ட உன் இதயம் எமக்கு வரணும் உன் வழியில் நடத்திடவே துணிவும் தரணும் என் தலைவாயை சுவை உன் திருவழி சரணம் உன் வழியில் நடத்திடவே துணிவும் தரணும் என் தலைவாயை சுவை உன் திருவழி சரணம் நெஞ்சமெல்லாம் நேசம் கொண்ட இயேசுவே எங்கள் தஞ்சமும் நீ தலைவரும் நீ இயேசுவே நீதிக்காக பாகம் கொண்ட இதயமே மக்கள் தாழ்வு கண்டு தவிச்சது உன் இதயமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இந்த சக்தி மிகு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தரசர் வாழ்க மதரஸ்வரிக மரியே வாழ்க.